பாண்டிய ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சரவணன் இருந்துட்டு இங்கே பாரு, இனிமேல் நீ உங்கள் அப்பாவும் கடைக்கு வந்தீங்கன்னா உங்கள் அப்பா பணத்தை திருடின விஷயத்த நான் எங்கள் அப்பா கிட்டே சொல்லிவிடுவேன். அதே மாதிரி நீ என்னெல்லாம் ஃப்ராடு வேலை பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்த, என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நான் இந்த வீட்டில் இருக்கிற மொத்த பேர்கிட்டையும் நான் சொல்லிவிடுவேன். சொல்ல மாட்டேன்னு மட்டும் நினைக்காத. இதுக்கு மேலே நீங்கள் பண்ணுற அராஜகத்தில் என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. என்ன மாமா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? எங்கள் அப்பா ஒன்றும் பணத்தை திருடுறவர்களுக்கு கேவலமானவரெல்லாம் இல்லை. உங்கள் அப்பாவும் நீங்களும் உங்கள் குடும்பமும் கேவலமான ஒரு குடும்பம் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் இது எல்லாத்தையும் கேட்டுறாரு. சரவணா, இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்பா அது வந்துப்பா, நீ சொல்கிற எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். பணத்தை வந்து மயிலோட அப்பா திருடினாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, ஆமாப்பா, நீங்கள் இப்படி போனாவே போய் கல்லாவில் உட்காந்துக்கிறாரு. மாமா உட்காரலான்னு போனாலேயும் மாமாவை தள்ளி விட்டு போய் உட்காராருப்பா. அது மட்டும் இல்லை, யாரும் இல்லாத சமயத்தில் கல்லாவில் இருந்து பணத்தையும் எடுத்துகிட்டு போகிறாரு. அதே மாதிரி கடையில் இருக்கிற மளிகை பொருளையும் எடுத்துகிட்டு போகிறாரு. கணக்கு வைங்கனாலையும் கணக்கும் வைக்க மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் பாண்டியன் கிட்டே வந்து சொல்கிறாங்க. பாண்டியன் இது கேட்டோன்னே பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் என்ன முடிவு எடுக்க போகிறாருன்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.